நிறையா பேர் டயட்லாம் பண்ணிட்டு வெயிட்டை குறைச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள் வயிறை சுற்றி இருக்க கொழுப்பு மட்டும் குறைஞ்சிருக்காது. ஏன்னு எப்பாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இது விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெசிஸ்டன்ட் ஃபேட்டுங்க. அவ்வளோ ஈஸியாக குறைஞ்சிராது. அது மட்டும் இல்லாமல் இந்த விசரல் ஃபேட் அதிகமாக இருக்கும்போது நிறையா ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் பிரவீன் ராஜ், ஃபிசிஷியன் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஹெல்த். இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த விசரல் ஃபேட்னா என்ன, இந்த விசரல் ஃபேட்னால என்னென்ன ஆபத்துக்கள்லாம் இருக்குது, எப்படி இந்த விசரல் ஃபேட், அதாவது உங்கள் வயிறு சுற்றி இருக்கிற கொழுப்பை எப்படி சயின்டிஃபிக்காக ஈஸியாக குறைக்க முடியும், அதுக்கு என்னென்னலாம் எவிடன்ஸ் இருக்குன்னு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் ஹெல்த் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு இந்த விசரல் ஃபேட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சதில் உடம்புல ஃபுல்லாக கொழுப்பு இருக்குது அப்படின்னு தெரியும். அதில் வந்து 2 வகையான கொழுப்பு இருக்குங்க. ஏன்னா ஜென்ரலாக எல்லா ஃபேட்டுமே வந்து நாம் அது தப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது. நம்மளுக்கு கொழுப்பும் தேவை, நம்ம உடம்புல இருக்கணும். அந்த சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த ஃபேட் வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று சப்க்யூட்டேனியஸ் ஃபேட், இன்னொன்று தான் விசரல் ஃபேட். அது என்ன சப்க்யூட்டேனியஸ் ஃபேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கைக்கு கீழே கன்னத்துக்கு கீழே இருக்க இது எல்லாமே சப்க்யூட்டேனியஸ் ஃபேட்னு சொல்லுவோம். ஆனால் பிரச்சனை வந்து இந்த விசரல் ஃபேட் தான். இந்த விசரல் ஃபேட் அப்படிங்கிறது விசரா அப்படின்னா வந்து நாங்கள் மெடிக்கலில் ஒரு உறுப்புக்கு சொல்கிறது தான் விசரா அப்படிம்போங்க. அதனால தான் இந்த விசரல் ஃபேட்னா உறுப்பு மேலே படிஞ்சிருக்கக்கூடிய கொழுப்பை தான் நம்ம விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். அது கல்லீரலாக இருக்கலாம், இல்லை மண்ணீரல் மேலே படிஞ்சிருக்கலாம், இண்டஸ்டைன்ஸ் மேலே படிஞ்சிருக்கலாம், கணையத்து மேலே படிஞ்சிருக்கலாம். இது மேலெல்லாம் படிஞ்சிருக்கிற ஃபேட்டு தான் விசரல் ஃபேட். இது ஏன் ஆபத்தானது அப்படிங்கிறத நான் போக போக சொல்கிறேங்க. இது எல்லா உறுப்பு மேலேயும் படியும் போது இதோட கண்டென்ட் அதிகமாச்சுன்னா நம்மளுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ், இந்த டயபெட்டிஸ் வரத்துக்கான மூல காரணம் இன்சுலின் எதிர்ப்பு தன்மைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அது இந்த விசரல் ஃபேட் அதிகமாக இருக்கனால தான் வருது. அதே சமயத்தில் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரலாம், உடல் பருமன் மாதிரியான ப்ராப்ளம்ஸ், ஃபேட்டி லிவர் எல்லாமே வரக்கூடும். ஸோ மெட்டபாலிக்கலாக ஆக்டிவாக இருக்கிறது இந்த விசரல் ஃபேட் இருக்கும்போது உங்களுக்கு நிறையா இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருங்க. இந்த விசரல் ஃபேட்னால என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கத்தன்மையை ஜாஸ்திப்படுத்துது, ஹார்மோன் இம்பேலன்ஸை உருவாக்குது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் ஏற்படுத்துதுங்க. ஸோ இதனால தான் நம்மளுக்கு டயபெட்டிஸ் மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் வருது. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த விசரல் ஃபேட்டை நம்மளால குறைக்க முடியும் கரெக்டான ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா. சிம்பிளாக சொல்லணும்னா, கேலரிஸ் அதிகமாக எடுக்கும் போது தான் நமக்கு அது வந்து விசரல் ஃபேட்டாக வந்து மாறுது. ஸோ நீங்கள் நிறையா வந்து கேலரியை லோட் பண்ண அது ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும், போய் வந்து படிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேலரி இன்டேக்கை ரெடியூஸ் பண்ணுறது தான். பட் அது தவிர வேறு ஏதாவது வழிகள் இருக்கா, இதுக்குன்னு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உணவுகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ். நான் அதை 2 ஸ்ட்ராட்டஜிஸாக சொல்கிறேன். ஒன்று, என்னென்ன டைப் ஆஃப் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், 2வது எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து உணவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து எதுக்கு இருக்குது இந்த விசரல் ஃபேட்டை குறைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரோட்டினாய்ட்ஸ் ஒரு சீக்ரெட் அண்ட் பவர்ஃபுல் வெப்பன். அது என்ன டாக்டர் அப்படின்னு கேட்குறீங்களா? நார்மலாக நம்மளுக்கு தெரிஞ்ச உணவுகள் தாங்க. இந்த கேரட்டில், தக்காளியில், கீரை வகைகள் இது எல்லாத்துலேயுமே இந்த கரோட்டினாய்ட்ஸ் இருக்குது. இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்க. இது இருக்கனால தான் வந்து இது ஒரு நேச்சுரல் பிக்மெண்ட். அதனால தான் வந்து அந்தந்த காய்கறிகள் அந்தந்த கலரில் இருக்குது. ஸோ இந்த கரோட்டினாய்ட்ஸ் எடுக்கும்போது எப்படி உங்களுக்கு விசரல் ஃபேட் குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன கேலரிஸ் நிறையா எடுக்கிறோம், இதனால அது விசரல் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகுது, இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த இன்ஃப்ளமேஷனை இந்த கரோட்டினாய்ட்ஸ் வந்து குறைச்சிருது. அதே சமயத்தில் ஃபேட்டை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஜீன்ஸை வந்து அமைதிப்படுத்திடுது, ஃபேட்டை அழிக்கக்கூடிய ஜீன்ஸை ஆக்டிவேட் பண்ணிடுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபேட் டெபாசிஷனுமே குறைஞ்சிருங்க. அதே சமயத்தில் இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுனால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உற்பத்தி ஆகிறதுனால தான் நம்ம உடலில் நிறையா மாற்றங்கள், இன்ஃப்ளமேஷன்லாம் வருது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உற்பத்தி ஆக விடாமல் செஞ்சிருது. ஓகே டாக்டர், நீங்கள் சொல்கிறது இது எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கா நம்மளுக்கு? இந்த வந்து கரோட்டினாய்ட்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க, இது எல்லாமே வந்து செய்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். ஜப்பானில் நடந்த ஒரு ஸ்டடியில் 8 வாரம் இந்த கரோட்டினாய்ட்ஸ் அதிகமாக இருக்கிற வெஜிடபிள்ஸை கொடுத்தாங்க. கேரட் ஆகட்டும், முட்டைகோஸ், இதில் லைகோபீன் அப்படிங்கிற கரோட்டினாய்ட் மாதிரியான வெரைட்டி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்கனால இதை கொடுக்கும்போது சிக்னிஃபிகண்ட்டாக 8 வாரத்துக்கு அப்புறம் இந்த கரோட்டினாய்ட் அதிகமாக எடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து விசரல் ஃபேட்டோட அளவு குறைஞ்சிருந்துச்சு. சரி, எப்படி இதை வந்து மெஷர் பண்ணாங்க? எப்படி விசரல் ஃபேட்டை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நான் தான் லீனாக இருக்கேனே, அப்புறம் எனக்கு வந்து விசரல் ஃபேட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் போயிட்டு உங்களோட பாடி ஃபேட் பெர்சன்டேஜை செக் பண்ணி பாருங்கள். அப்போ தெரியும் உங்களுக்கு எவ்வளோ விசரல் ஃபேட் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த கரோட்டினாய்ட்ஸ் அதிகமாக இருக்கிற உணவுகள், கீரை வகைகள் ஆகட்டும், கேரட் எடுக்கலாம்,
அது போக தக்காளி இதெல்லாம் எடுத்துக்கோங்க, பெல் பெப்பர்ஸ், இது எல்லாத்துலேயுமே நிறைய கரோட்டினாய்ட்ஸ் இருக்குது. ஸோ கலர்ஃபுல்லாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ரெயின்போவில் இருக்க மாதிரி, வானவில் இருக்க கலரில் இருக்க மாதிரி ஒவ்வொரு வகையான காய்கறிகள் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைச்சிட்டே இருக்குங்க. ரெண்டாவது சீக்ரெட் ஃபுட் என்னன்னு கேட்டிங்கன்னா க்ரீன் டீ. அதுக்காக க்ரீன் டீ எடுத்தால் உடனே வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஒருவேளை நிறையா டீ காஃபி எடுக்கிறவா இருந்தால் அதில் நிறையா சர்க்கரையும் போட்டுக்கிறீங்கன்னா அது எக்ஸஸ் கேலரிஸ் தான். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு க்ரீன் டீ ஒரு நல்ல அல்டர்னேட்டிவ். அது மட்டும் இல்லாமல் க்ரீன் டீ வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேட் ஆக்சிடைசேஷனை காஸ் பண்ணும். ப்ளஸ் லைபேஸ் என்சைமை இன்ஹிபிட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபேட் பிரேக் டவுனுமே இருக்காதுங்க. இதில் வந்து கெஃபைனும் இருக்குது. கெஃபைன் வந்து ஒரு நல்ல ரிசர்ச் படி உங்களுக்கு இருக்க ஃபேட்டி லிவரை நல்லா குறைக்கக்கூடும் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ க்ரீன் டீ எடுத்துக்கிறது மூலமாக உங்களுக்கு ஃபேட்டி லிவர் மாதிரியான லிவர் டெபாசிஷனில் இருக்கிற கொழுப்பும் குறையுது, விசரல் ஃபேட் ஓவராலாகவே ரெடக்ஷனாக இருக்கும். அதுக்காக க்ரீன் டீ மட்டும் எடுத்துகிட்டு எனக்கு வந்து ஃபேட் ரெடக்ஷன் ஆகலை அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அது கூட சேர்ந்து நான் சொன்ன ஃபுட்ஸ் அண்ட் மற்ற ஆக்டிவிட்டீஸும் பண்ணும்போது இது ஒரு எஃபெக்டிவான ஒரு அல்டர்னேட்டிவ் டு டீ அண்ட் காஃபிங்க. அடுத்தது நான் சொல்ல போகிற விஷயம் தான் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் பண்ணால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் நான் இப்போ சொல்கிறது எப்படி இந்த விசரல் ஃபேட்டை டார்கெட் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தாங்க. எல்லாருக்குமே வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது நான் நிறையா பண்ணிட்டேன் டாக்டர், ஆனால் வந்து எனக்கு வெயிட் குறைஞ்ச மாதிரியே இல்லை, நான் வெயிட் பார்க்கும்போது அப்படியே தான் இருக்குது எனக்கு அப்படின்னு நிறையா பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் தயவு செய்து ப்ராப்பராக ரெகுலராக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அந்த வெயிட் ஸ்கேலை மட்டும் பார்த்து நீங்கள் வந்து ஏமாந்துட வேண்டாம். ஒருவேளை நீங்கள் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொழுப்பு குறைஞ்சிட்டே வரும், மசில் டெவலப் ஆகுங்க. அதனால தான் வெயிட் ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஸோ அந்த வேயிங் ஸ்கேலில் வர இதை மட்டும் வச்சு டிபெண்ட் பண்ண வேண்டாம். பட் நீங்கள் எக்ஸசைஸே பண்ணாமல் போயிட்டு வெயிட் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும், இல்லை அதிகமாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி அப்போவும் வெயிட் குறையல அப்படின்னா உங்களுக்கு ஃபேட் குறைஞ்சிருக்கு, மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ எப்படி இந்த விசரல் ஃபேட்டை குறைக்கிறதுக்கு நான் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் ரிசர்ச் படி ப்ரூவ் ஆயிருக்கிறது என்னன்னா ஏரோபிக் எக்ஸசைஸ் இல்லாட்டி ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங்னு சொல்கிற ஹிட் எக்ஸசைஸ். இது ரெண்டுமே டைரெக்டாக உங்களோட விசரல் ஃபேட்டை டார்கெட் பண்ணும். நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணுறீங்கன்னா அது மசில் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன ஏரோபிக் ட்ரைனிங் இல்லை ஹிட்டுன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, கார்டியோ ஆக்டிவிட்டி தான் ஏரோபிக் ட்ரைனிங்னு சொல்லுவோம். ஒரு வாக்கிங், ஜாகிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங் மாதிரியான ஆக்டிவிட்டி எல்லாமே டைரெக்டாக விசரல் ஃபேட்டை டார்கெட் பண்ணும். அதே சமயத்தில் ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் அப்படிங்கிறது ப்ராப்பராக நீங்கள் ஒரு வாரத்துக்கு 2 to 3 முறை பண்ணும்போது உங்களுக்கு விசரல் ஃபேட் ரெடக்ஷன் நியர்லி 48%லேருந்து 60% வரைக்கும் இருக்குன்னு நிறையா மெட்டா அனாலிசிஸ்லையும் ஆர்சிடிலையும் ப்ரூவ் ஆயிருக்குங்க. ஸோ நீங்கள் வாரத்துக்கு 2 to 3 டைம்ஸ் நீங்கள் ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக பண்ணுங்கள். ரெண்டுக்கும் மேஜராக வந்து அடல்ட்ஸில் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாகிங் போகிறீங்க இல்லை சைக்கிளிங் பண்ணுறீங்க, அதே சமயத்தில் ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங், அதாவது உங்கள் ஹார்ட் ரேட்டை ஒரு லெவல்லையே வச்சுக்கிட்டு திருப்பியும் ரிப்பீட்டடான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது தான் ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுக்கும் வந்து பண்ணும்போது பெரிய வித்தியாசங்கள் அடல்ட்ஸில் கிடையாது. ஸோ நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணி பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு வாரத்தில் 2 to 3 நாள் ஒரு 45 நிமிஷமாச்சு ஒரு மாட்ரேட் டு விகரஸ் ஆக்டிவிட்டி இருக்கணும். அது என்ன மாட்ரேட் டு விகரஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங்கோ இல்லை ஏரோபிக் ட்ரைனிங் பண்ணும்போது மாட்ரேட்னா உங்களால் வந்து ஒரு சென்டென்ஸை பேச முடியும், பட் ஆனால் ஸ்லைட்டாக மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். அதே வந்து விகரஸான ட்ரைனிங் பண்ணும்போது உங்களால் வெறும் சில வார்த்தைகளை மட்டும்தான் பேச முடியும். நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட யாராவது பேசுனாங்கன்னா ஓ ஆமாம் எஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மட்டும்தான் உங்களால் பேச முடியும். ஸோ இதுதான் விகரஸ் ட்ரைனிங் அப்படிங்குமோ. ஸோ இந்த எய்தர் மாட்ரேட் டு விகரஸ் ட்ரைனிங் வாரத்தில் ஒரு 2 to 3 நாள் பண்ணும்போது அது டைரெக்டாக உங்களோட விசரல் ஃபேட்டை டார்கெட் பண்ணும். அது ரெடக்ஷன் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுங்க. ஸோ நான் சொன்ன ஃபுட்ஸோடு சேர்த்து நீங்கள் டயட்டையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணும்போது ஈஸியாக உங்கள் கொழுப்பு, அதாவது விசரல் ஃபேட் ஈஸியாக குறைய ஆரம்பிச்சிடும். இது கூடவே சேர்ந்து வர ஃப்ரீயாக வருது பார்த்தீங்களா, விசரல் ஃபேட் அதிகமாக இருக்கும்போது டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி, இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ராப்பராக லோ கேலரி டயட் எடுத்துகிட்டு ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் நான் சொன்ன இந்த கரோட்டினாய்ட்ஸ் ரிச் ஃபுட்டும் க்ரீன் டீயை ஒரு அட்ஜுவண்ட்டாக வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். எய்தர் ஏரோபிக் ட்ரைனிங் பண்ணாலும் சரி, இல்லை ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் பண்ணாலும் சரி, பண்ண மறக்காதீங்க. எல்லாத்த விட முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு தயவுசெய்து நிறுத்திடாதீங்க. டாக்டர் நீங்கள் சொன்னதெல்லாம் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு எந்த ரிசல்ட்ஸுமே வரலன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம்.
கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்க. பிளான் பண்ணி ரெகுலராக உங்களோட வாழ்க்கை முறையில் இந்த டயட்டையும் எக்ஸசைஸையும் உள்ளே கொண்டு வந்து நீங்கள் கரெக்டாக ரெகுலராக ஒரு 1 to 3 months பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் இன்ஃபர்மேஷனுக்கு இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.